கிருஷ்ணர் பகவத்கீதையில் எனக்காக வேலை செய் என்று அறிவுறுத்துவது ஏன்? செயல்பாடு இருக்க வேண்டும். நாம் சுய உணர்வில் ஆர்வமாக இருப்பதால் ஆன்மாவை ஆன்மீக உலகத்திற்கு உயர்த்திவிடலாம் என கருதுவது அர்த்தமற்றது. நீங்கள் சும்மாவும் சோம்பேறியாகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் சும்மாவும் சோம்பேறியாகவும் இருந்தால் உங்கள் உடலை கூட பராமரிக்க முடியாது என்று பகவத்கீதையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சும்மா இரு சொல்லற என இருக்க வேண்டிய ஆன்மீகத்திலும் செயலுக்கான தேவை இருக்கும் போது அரசியலில் செயலின் தேவை இன்றியமையாதது என்பதனை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அந்த வகையில் தற்காத்து தகை சான்ற பெருங்குணத்தால் அனைவரையும் அரவணைத்து யாதும் ஊரே யாவரும் கேளீராக கொள்வதையே கொள்கையாக கொள்வதே சுதர்மம். அதுவே சுதர்ம சேனையின் கொள்கை. ஆக தற்காப்பு என்பது இன்றியமையாதது என்பதால் சுதர்ம சேனை தமிழ் தேசியத்தை ஆதரித்து தமது ஆதரவை தருகிறது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் எனும் வள்ளுவன் வழி நின்று பார்த்தால் ஈவேராவின் பேச்சுக்களை சீமான் எடுத்துச் சொல்லும்போது நடுநிலை மாந்தர்க்கு அவர் பெரியாரா சிறியாரா என கேள்வி எழுவது இயல்பு. ஆனால் புரட்டு தொழிலை கொள்கையாக கொண்ட வாரிசு அரசியலை பரிந்து கட்டி வரவேற்கும் திராவிட திருவாளர்கள் தம்மை இரத்த வாரிசாக கருதும் கருத்தற்றவரை கொண்டு சீமானும் சித்தப்பாவும் சில மணித்துளிகளே சந்தித்தார்கள் என உருட்ட செய்கிறார்கள். இதை பார்க்கும்போது நமக்கு கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு நினைவுக்கு வருகிறது. கோப்பெருஞ்சோழனின் தலைநகர் உறையூர். இம்மன்னன் பிசிராந்தையாரை நேரில் காணாமலே அவருடன் நட்பு கொண்டிருந்தார். கோப்பெருஞ்சோழனின் தலைநகர் உறையூர். இம்மன்னன் பிசிராந்தையாரை நேரில் காணாமலேயே அவருடன் நட்பு கொண்டவன். இவனது ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போதே அவனது 2 புதல்வர்களும் சோழ ஆட்சி கட்டிலில் ஏறுவதற்காக தந்தையுடன் போரிட துணிந்தனர். இதை அறிந்த கோப்பெருஞ்சோழன் ஆட்சியை விட்டு வடக்கிருந்து உயிர்விட துணிந்தான். அப்போது தன் மந்திரியிடமும் மற்றையோரிடமும் பிசிராந்தையார் என்னை காண வருவார், என்னுடன் வடக்கிருப்பார், அவருக்கும் ஓர் இடத்தை தயார் செய்யுங்கள் என கூறினார். அதே போல பிசிராந்தையாருக்கும் ஒரு இடம் அமைக்கப்பட்டது. நாட்கள் கடந்தன. சோழன் பிசிராந்தையாரை காணாமலேயே வடக்கிருக்க துணிந்தான். எப்படியும் ஆந்தையார் வந்து விடுவார் என கூறி தன் தவத்தை மேற்கொண்டான். இவ்வுலக வாழ்வை துறக்க விரும்பும் மன்னவர் வடக்கிருந்து உயிர் விடுதல் அக்கால மரபு. வடக்கிருத்தல் என்பது தன் நாட்டில் உள்ள ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று அதன் இடையே மணல் திட்டு ஒன்றை அமைத்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் விடுதல். தன் மக்கள் மீது இருந்த மனக்கசப்பின் காரணமாக கோப்பெருஞ்சோழனும் வடக்கிருந்தார். இதனை கேள்விப்பட்டார் பிசிராந்தையார். உடனே சோழ நாட்டை நோக்கி ஓடி வந்தார். வழியில் எதிர்பட்டவர் இவரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டனர். புலவரே, நான் என் சிறுவயது முதலே தங்களை பற்றி என் தந்தையார் கூற கேட்டிருக்கிறேன். தாங்கள் மிகவும் வயதானவராக இருப்பீர்கள் என எண்ணியிருந்தோம். தாங்களோ மிகவும் இளமையாக இருக்கிறீர்களே, அது எப்படி என்று வியந்து கேட்டனர். அதற்கு மறுமொழியாக ஆந்தையார் ஒரு பாடல் பாடினார். புறநானூற்றில் உள்ள இப்பாடல் நமது வாழ்விற்கு மிகவும் தேவையான ஒன்று. யாண்டு பலவாக நரையிலவாகுதல் யாங்காகியர் என வினவுவராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டரணையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவித்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர்யான் வாழும் ஊரே என்று பாடிய பாடல் மூலம் வயோதிகரானாலும் இளமையோடிருக்கும் காரணத்தை கேட்பீரானால் சிறந்த பண்புள்ள மனைவி, மக்கள் குறிப்பறிந்து பணி செய்யும் பணியாளர்கள், அறத்தையே நாடி செல்லும் மன்னன், இத்துணை பேருடன் நன்கு கற்ற நல்ல பண்புகளுடன் விளங்கும் சான்றோர் பலரும் எம்மை சூழ்ந்து இருக்க நான் வாழ்வதனால் எனக்கு நரை தோன்றவில்லை, மூப்பும் எம்மை அணுகவில்லை என்று விளக்கினார். சோழனின் இறுதி நேரம் வந்துற்ற போது பிசிராந்தையார் ஓடி வந்தார். நண்பனை கண்டார். தனக்காக தயாராக அமைக்கப்பட்ட இடத்தில் வடக்கிருந்து சோழனுடன் தானும் தன் இன்னுயிர் விடுத்தார். இச்செய்தியை
இக்காட்சியை கண்ட பொத்தியார் என்னும் புலவர் தன் பாடலில் இதனை கூறுகிறார். இசை மரபு ஆக நட்பு கந்தாக இனியதோர் காலை ஈங்கு வருதல் வருவன் என கோணது பெருமையும் அது பழுதின்றி வந்தவன் அறிவும் வியத்தரும் வியத்தரும் வியப்பிறந்தன்றே. பிசிராந்தையார் என்ற புலவரும் கோப்பெருஞ்சோழன் என்ற மன்னனும் தம்முள் காணாமலேயே நட்பு கொண்டு ஒன்றாக உயிர் நீத்த இச்சிறப்பினை இலக்கியங்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. இத்தகு நண்பர்களை நம்மால் மறக்க இயலுமா? ஆகையால் என்ன சாப்பிட்டார், எவ்வளவு நேரம் சந்தித்தார் என்ற விமர்சனங்களை ஒதுக்கிவிட்டு தமிழ் தேசியர்கள் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு போன்று ஏற்று ஏறுமுகம் காண சுதர்மசனை வாழ்த்துகிறது. அதுவே அவர்களுக்கான சுதர்மம்.